ஒன்று கற்றுக்குன்னு புலன்களில் அதையே பார்த்துங்கிற, இன்னொன்று என்ன பண்ணுறதே இல்லை, நீ உன் புலன்களை மதித்தே இல்லை. இப்போ புலால் மறுத்தல் என்ன சொல்கிறாரு, நான் ரெண்டையும் சொல்கிறாரு அந்த அதிகாரத்தில். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, உயிருக்கு தேவையில்லை. ஊனுன்றால் அன்னத்தல் செய்யாது. ஊனுன்னு எதை சொல்கிறாரு, ஊன் பெருக்க, ஊன் உடம்பு எதை சொல்கிறாரு. அப்போ அந்த திருக்குறளையும் நீ என்ன பண்ணல, நீ படிக்கல. யாரோ விளக்கம் சொன்னதை கற்று வச்சுன்னு என்ன பண்ணுற, திருக்குறளை கூட போய் அணுகிற, திருக்குறளையும் நீ படிக்கல, உன்னையும் படிக்கல, உன்னையும் நேசிக்க மாட்டேன்ற. எவனா ஒரு உயர்ந்தவன் சொன்னான்னா அதையும் நேசிக்கல. இடைத்தரகர் மேலே தான் உனக்கு அக்கறை ஆயிடுச்சு. யார் மேலே அக்கறை இல்லை உனக்கு, உன் மேலேயும் இல்லை அவர் மேலேயும் இல்லை. இடையில இந்த இடைத்தரகர் ஏதோ சொன்னாங்கன்னா என்ன பண்ணுற நீ. இப்போ பிரச்சனை உனக்கு எனக்கு எங்கே பிரச்சனை, உனக்கு எனக்கும் பிரச்சனையே கிடையாது. என்கிட்ட வந்தால் நான் உன்னை தெளிவாக்கிட முடியும். நீ யாரோ ஒரு இடைத்தரகரை மூலையில் வச்சுக்கிற, இடைத்தரகருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, நான் பேசுறதை கேட்க கூட மாட்டேன்ற. உன் மத இடைத்தரகராக உனக்கு வேலை செய்யுது, அதனால தான் நீ தெளிவாகலை.